COVID டைமில் I had patients coming with bag ஃபுல்லாக ஹேர் எடுத்துகிட்டு இப்போ வந்தாங்க, ஓகே ஹேர் லாஸ் ஆமா இதாம்மா இது போடுமா அதை பண்ணுமா, அப்படி கிடையாது. நீங்கள் ஹேர் லாஸுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். You're not actually treating the cause, you're treating only the effect. See, அந்த reassurance இருந்தீங்கன்னா தான் they will actually go ahead with the treatment. We should also generally hair loss வந்து எல்லாருமே நினைக்கிறது வந்து ஹேர் லாஸ் ஆர் ஹேர் தின்னிங், முடி கொட்டுதுன்னா அவங்க அதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரிகிற வெளியில் தெரிகிற சைன் இல்லைங்களா. இட்ஸ் நாட் டிசீஸ். பிரச்சனை வந்து வேற எங்கேயாவது இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் ஹேர் லாஸுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். யூ ஆர் நாட் ஆக்சுவலி ட்ரீட்டிங் த காஸ், யூ ஆர் ட்ரீட்டிங் ஒன்லி த எஃபெக்ட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து வாட்டரை திறந்து விட்டுட்டு டேப் வாட்டர் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குன்னா யூ ஷுட் ட்ரை டு க்ளோஸ் த டேப். நீங்கள் வெளியே அடியிலேருந்து மட்டும் பிளாக் பண்ணிட்டு இருந்தால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது போயிடும், திருப்பி அகெயின் த டேப் வில் ஸ்டார்ட் ரன்னிங். ஸோ ஐடென்டிஃபைங் த காஸ் இஸ் ஆஃப் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து வி ஆர் ட்ரைங் டு do it here at Nova. So Novaல வந்து we are trying to get that holistic approach. We don't actually see இப்போ வந்தாங்க, ஓகே ஹேர் லாஸ் ஆமா இதாம்மா இது போடுமா அதை பண்ணுமா, அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் foremost is to get a proper diagnosis. Diagnosis கிடச்சிதுன்னா then almost 70% of the treatment is done. மீதி 30% தான் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ டயக்னோசிஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா it keeps going for very long time. So getting to know the cause is very very important. அதனால தான் நான் திருப்பி அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. கோவிட் டைமில் I had patients coming with பேக் ஃபுல்லாக ஹேர் எடுத்துகிட்டு இவ்வளோ முடி கொட்டும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி, பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப அப்நார்மல். ஃபீமேல் பேஷண்ட்ஸ் ஐம் டெல்லிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுதான் சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, யூ வில் டெல் தட் எனக்கு முடி நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஐ வாண்ட் யூ டு see how much I have lost. It looked terrible. ஏன்னா அவ்வளோ பஞ்சா. But on the patients say they came back after we treated them and we gave them nutrition correction. Basically they require a lot of reassurance. See, and the reassurance irundina da they will actually go ahead with the treatment. We should also give a little bit of ஒரு sympathetic and empathetic thoughts ஓட தான் நம்ம பேசணும். நம்ம சும்மா அவங்க வந்து இல்லைம்மா இது இப்படிதாம்மா அப்படின்னா then they won't understand. See, they are not doctors இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து we should try to explain to them what is the cause. இதாம்மா இது ஒரு நாள் ஆகும், கண்டிப்பாக சரியாகும் அப்படின்றது we should give them a little bit of reassurance. அவங்க they all came back again, they are all very happy. இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் யாருக்கு வரும்னா, ப்ரெக்னென்சி அப்போ சில பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் வரும். ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கர சிவியர் ஹேர் கொட்டும். அப்புறமா அவங்க திருப்பியும் அவங்க ரெடி ஆகி வரும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் would have grown back. But if the cause is a treatable cause, if the cause is not treatable or if there is some other reason, அப்படின்னா they require some form of medical management long term. ஸோ அது இருந்தால் தான் வந்து அந்த ஹேர் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுதான் அகெயின் the cause of hair loss is very important.